பில் மேலே இன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்தினாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? வாக்கெடுப்பு தோல்வியில் முடிந்திருக்கு. ஆமாம், மறுவரையறை திருத்த மசோதா. இன்னொன்று 2013ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா, அதில் திருத்தம் செய்து தாக்கல் செய்த மசோதா. இது என்ன கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா 23ல் கொண்டு வந்தது நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லிட்டு அரசு நோட்டிபிகேஷன் கொடுத்துருச்சு. கொடுத்த பிறகு திருத்தம் செய்து வந்ததும் தோல்வி அடைந்திருக்கிறது. நீங்க நினைச்சது நடந்துருச்சா? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று எங்களுடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்வார். அது நிகழ்ந்திருக்கு. அப்படியா? ஆமா. நீங்கள் அண்ணா சொன்னாரு, குமாரண்ணா ரொம்ப கொதிச்சாரு. நீங்க என்ன ஒரு பிரதமரை பார்த்து 50-60 காலங்களில் வர மாதிரி போராட்டம் பண்ணுவேன்லாம் அறிவிக்கிறீங்க, என்ன நீங்க இதெல்லாம் ஒரு முறையா அப்படின்னு கேட்டாரு. நாங்க போராட வேண்டிய தேவை ஏற்படாமல் மக்களவையில் அந்த மசோதா வீழ்த்தப்பட்டிருக்கிறது. சரி, நீங்கள் 82வது அரசியல் சாசனப்படி 82வது விதி என்ன சொல்லுதுன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் மறுசீரமைப்பு நிகழ வேண்டும் சொல்லுது. நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, ஆணையம் வந்து சொல்லுன்றீங்க. நடப்பது சட்டத்தின் ஆட்சி அல்ல, ஆணையத்தின் ஆட்சின்னு அகங்காரமா சொல்றீங்க. நாங்கள் மீண்டும் சொல்றோம், இது அரசியலமைப்பு சாசனப்படிதான் இந்தியா இயங்கும். நீங்கள் எந்த விதமான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்து சாசனத்தை எத்தனை முறை நீங்க மாற்ற வேண்டும் நினைத்தாலும் அது தோல்வி அடைவீர்கள். இந்த 131வது விதி வந்து தோல்வி அடைந்திருக்குது என்பதுதான் எங்களுடைய மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு. அப்ப மீண்டும் மீண்டும் எங்க நீங்க வரீங்கன்னா, அரசியலமைப்பு சாசனமே உங்களுக்கு தேவைப்படாது, அது சும்மா வெட்டு வேத்துன்ற மாதிரி தான் நீங்க இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. ஓகே ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேவையில்லாத பயத்தை திமுக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மொத்த தென்னிந்தியாவும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். வீட்டிலலாம் கருப்பு கொடி ஏற்றுங்கன்னு சொன்னாங்க. நானும் நேற்று கோயம்புத்தூரில் இருந்தேன், எந்த வீட்லேயுமே நான் கருப்பு கொடியை பார்க்கல. அமித்ஷா சொல்லிட்டாரு, அதனால் இங்கே எந்த பாதிப்பும் இல்லை, இதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ட்டு ஏடிஎம்கே முன்னெடுத்து வரக்கூடிய பிரச்சாரம் இருக்குல்ல, அது இந்த எலெக்ஷனில் வேலை செய்யுமா இல்லை திமுக எடுத்து வரக்கூடிய? அதாவது அமித்ஷா சொல்லிட்டாரு, நம்புங்கள், நம்பகத்தகுந்த ஆட்சி எதுங்கள, நீங்க வேணும்னா அந்த கூட்டணியில் இருக்கீங்க நம்பிக்கிங்க, எங்களுக்கு நம்பணும்னு அவசியம் இல்லை. சரி, எங்களுக்கு சாசனம் தான், அரசியலமைப்பு சாசனம் தான் முக்கியம். நீங்க பிரதானமா இருக்கிற அரசியலமைப்பு சாசனம் 82 விதி சொல்லுதே, நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்ச பிறகுதான் நீங்க மாற்ற முடியும் அப்படின்னு நீங்க அதை காத்துல பறக்க விட்டீங்க. காத்துல பறக்க விட்டு என்ன செய்யறீங்கன்னா, நாங்க எங்களுக்கான தேவைகள் இப்ப இல்ல, காலம் இல்ல, நீங்க ஏற்கனவே 50 ஆண்டுகள் வரையும் ஒத்தி வச்சுட்டீங்க, ஏற்கனவே ஒரு 25 ஆண்டுகளும் 2வது 25 ஆண்டுகளும் ஒத்தி வச்சுட்டீங்க, எங்களுக்கு சென்சஸ் எடுக்கிற அளவுக்கு டைம் இல்ல, முதல்ல நாங்க இதை மாத்திக்கிறோம், அப்புறம் நாங்க சென்சஸ் எடுக்கிறோம். நீங்க அதுக்கான அவசியம் எங்க என்ன வந்திருக்கு தேர்தல் நேரத்தில் அப்படின்னு நாங்க சொன்னோம். பிரதிநிதித்துவப்படி, அதாவது விகிதாச்சார அடிப்படையில் தென்னிந்திய மாநிலங்கள் தன்னோட பிரதிநிதித்துவத்தை இழந்துரும் அப்படின்னு நாங்க சொல்றோம், மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஆனால் நீங்க அதை காதல் வாங்கல. காதல் வாங்காம என்ன பண்ணீங்க, நீங்க எதுலயும் ஒரு சண்டித்தனத்தோட இருக்கிற பாஜக இதுலயும் அந்த சண்டித்தனத்தை காமிச்சு முதுகுல குத்து வாங்கிருக்கு. அதுதான் நடந்திருக்கு. இதுல நடந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் தரணும், எல்லாத்தையும் பேசிட்டு வந்தாச்சு. அப்ப தென்னிந்திய மாநிலங்கள்ல நிதி சார்ந்து அரசியல் உரிமை சார்ந்து தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்படும். எனியோ இப்ப தோத்துருச்சு, மசோதா தோத்துருச்சு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் நாங்கள் ஏதோ வேணும்னே தமிழக மக்களை வந்து திமுக பயமுறுத்துது, தமிழக மக்களுக்கு தேவையில்லாத ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. இப்படித்தான் எஸ்ஐஆர் விஷயத்திலையும் பண்ணீங்க. ஒரு அரசாங்கம், திமுகங்கிறது வெறும் அரசியல் கட்சி மட்டும் இல்லை, இது இந்த அமைப்பு அந்த மண்ணுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு. அந்த அரசியல் அமைப்பு இந்த மக்களை விழிப்புணர்வு செய்து கொண்டே இருக்கும். அது நீங்க அதெல்லாம் நீங்க வெற்று பயம்னா, இன்னைக்கு அந்த வெற்று பயம் தான் இந்த இடத்துல போராடுற அளவுக்கு கொண்டு வந்து எங்களை நிறுத்தி இருக்கு. அந்த பயம் தான் இன்னைக்கு உங்களை நோக்கி போராட வச்சிருக்கு. ஓகே, மீண்டும் மீண்டும் எங்களை போராட வைத்துதான் ஒரு விஷயத்தை நீங்க ஒரு நார்மலாவே ஒரு செயலை தமிழ்நாட்டுக்கு நீங்க செய்யறது எப்பவுமே கிடையாது. எப்பொழுதுமே நார்மலா ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்ப மீண்டும் மீண்டும் நாங்க இது தமிழ்நாட்டிற்கு மாத்திரமான பிரச்சனை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க இந்த விவகாரத்தை நகர்த்திட்டு போக விரும்புறீங்களா? இல்ல 50-60 பஞ்சாப் எதிர்க்குது. 50-60 காலகட்டங்கள்ல மொழிக்காக தமிழ்நாடு தான் போராடுச்சு. சரி, அதை தொடர்ந்து இப்ப இன்னைக்கு வட மாநிலங்கள் கூட மொழிக்காக போராட ஆரம்பிச்சிருச்சு. மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம் இவரெல்லாம் மொழி உரிமை சார்ந்து போராடுறாங்க. தமிழ்நாடு மாதிரி எங்களை மாத்திராதீங்கன்றாங்க. ஓகே, தமிழ்நாடு மாதிரி மாத்திராதீங்க. ஏன்னா தமிழ்நாடுன்றது போராட்ட குணம் வாய்ந்த ஒரு மாநிலம். புரியுது. எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நாங்க போராடுவோம். எங்களை நீங்க நசுக்கும் பொழுது நாங்க போராடுவோம். அப்ப நீங்க தமிழ்நாட்டு பிரச்சனை ஆகுதுன்னா தமிழ்நாடு முன்னெடுக்குது, தேசிய அளவில் தமிழ்நாடு இது முன்னெடுக்குது. அதனாலதான் நாங்க இந்த பாதுகாப்பு குழு ஒன்று போட்டு 2023-24 எங்களுடைய முதலமைச்சர்
தென்னிந்திய மாநிலங்களோட முதல்வர்கள்லாம் கூட்டமைப்பு ஒரு கூட்டத்தை நடத்தினார். சரி. அப்ப நாங்க இதை முன்னெடுத்து போகும்பொழுது நீங்க சாதாரணமா திமுக மக்களை பயமுறுத்துது, திசை திருப்புது, தேர்தல் நேரத்தில் ஆதாயம் தேடணும். பழனிசாமி என்ன ஒரு மாநில கட்சின்றதே மறந்து அவர் கிட்டத்தட்ட பாஜகவில் ஒரு அணியாவே செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. இதுல கூட ஒரு விஷயத்த அதாவது அவருக்கும் இது அவரும் ஒரு மாநில கட்சி, அவங்க அதிமுக தன்னோட பிரதிநிதித்துவத்தை இழக்கும் அப்படின்ற ஒரு கவலை இல்லை. அவர் அமித்ஷா சொல்லிட்டாரு, அமித்ஷா சொன்னா நல்லா தான் செய்வார், நீங்க நம்புங்க, போய் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, அவர் அமித்ஷா சொல்லுவாரு, நீங்க என்ன வேணாலும் செஞ்சு கொடுங்க, அவருக்கு நீங்க அவர் சொல்றத நீங்க கட்டுப்பட்டுருங்க. நீங்க மாநிலத்தோட உரிமையை அடகு வச்சுட்டு அவர் சொல்றதை கட்டுப்படுறதுக்கு கூட்டணியில் இருக்க நீங்க தயாரா இருக்கலாம், நாங்க தயாரா இருக்க முடியாது. ஓகே 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 2023 கொண்டு வந்த ஒரு பில்லு நிறைவேறி 30 மாதங்கள் கிடப்புல போட்டு சட்டம் நேத்து நிறைவேறிச்சு. சரியா? அந்த நிறைவேறின சட்டத்தை திருப்பி எதுக்கு நிறைவேற்றுறாங்க தெரியுங்களா? அதுல 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு 15 ஆண்டுகளுக்கு தான் அந்த 33 விழுக்காடு செல்லும். ஓகே. இப்ப அண்ணன் சொன்னாரு, பெண்கள்லாம் இந்தியாவில் அதிகமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஏன் 15 வருஷம் தான் கொடுத்தீங்க? பில்லு போடும்போதே நிரந்தரமான ஒரு பில்லா போட்ட வேண்டியதானே நீங்க. அப்ப 2வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு இல்ல. இப்ப காமனா 33% கொண்டு வந்ததுல பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு என்ன கிளாசிபிகேஷன் அப்படின்ற தரவை நாங்க கேட்டோமோ அதை இன்னும் அவங்க சொல்லல. அப்ப மீண்டும் மீண்டும் எங்க சொல்றாங்கன்னா, நாங்கள் செய்யறதெல்லாம் செஞ்சிருவோம், அது தோல்வி அடைஞ்சிச்சுன்னா ஜனநாயகம், வெற்றி பெற்றுச்சுன்னா எங்க மோடியோட பராக்கிரம பலசாலித்தனத்தால இது நடந்துச்சு அப்படின்னு பெருமை பீத்துறதெல்லாம் நல்லா இல்லை. நீங்கள் இந்த முறை தோல்வி அடைந்திருக்கிறீர்கள், இதுதான் சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஜனநாயகம் இங்கேயாவது, ஜனநாயகத்தின் விளிம்புகள் கடைசி நேரத்திலேயாவது பாதுகாக்கப்பட்டிருக்கேன்னு நினைச்சோம். FCR கூட சட்டம் இதே மாதிரி தோல்வி அடையணும் நாங்க நம்புறோம். FCR திட்டத்தை தோல்வி அடையணும். வகுப்பறை திட்டத்தில் நீங்க கொண்டு வந்த திருத்தங்கள், நீங்க சுப்ரீம் கோர்ட் கொட்டு வச்ச பிறகு நீங்க பண்ற அந்த திருத்தங்கள் நிறைவேறக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் ஒரு ஜனநாயக பூர்வமான விஷயங்களை இந்த மண்ணில் இன்னும் ஜனநாயகத்தோட விளிம்புகள் பாதுகாக்கப்படணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கோ. ஓகே, ரொம்ப நன்றி.